சேலத்தில் வச்சிருக்காங்க இல்லைங்களா? இந்த மாதிரி கூட்டுறவு நிறுவனத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா நம்ம விலை நிர்ணயத்துக்கு இங்கே இருக்கிற ப்ரைவேட் கம்பெனியும் கூப்பிட்டு ஒரு நிர்ணயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நாமளே நிர்ணயம் பண்ணலாம்ல இந்த மாவட்டத்தில். ஒவ்வொரு நாளும் 20 குறைஞ்சபட்சம் 20 ரூபா கொடுக்குறாங்களே கேளுங்க. மரவள்ளிக்கு வந்துட்டு ஒவ்வொரு 20 ரூபா கரெக்டாக மார்ஜின் பிரைஸ் வருது ஒரு கிலோக்கு. இன்னைக்கு 25 ரூபா ஏறி இருக்குது. நேற்று வரைக்கும் 20 ரூபா இருக்குது. அந்த மாதிரி இங்கே வாங்குறதுல சக்தி அதிகமாக இருக்குங்க. அதே உணவு சாப்பிட்றவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ரகத்தையும் நம்ம வந்து மதிப்பு கூட்டுறாங்களே பண்ணணும். அவரு இப்போ வேப்பிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரும் மதிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அவங்க ஃபாரின்லாம் போயிட்டு நம்ம வேப்பிலையே வந்து வேற ப்ராடக்டா தயார் பண்ணி பேட்டன் ரைட் வாங்கிட்டு பண்றாங்க. அதனால நம்மளுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே பேட்டன் ரைட் வாங்குற மாதிரி நம்ம அதை டெவலப் பண்ணணும். ஏன்னா இவர் சொல்ற மாதிரி தர்மபுரி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி தான் வந்து மரவள்ளி இருக்குன்னா நம்ம தான் டாமினேட் பண்ணணும் சொசைட்டில. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு எதையுமே எழுதி அனுப்ப மாட்டேங்கிறோம். அதனால நம்ம டிசைட் பண்ணி நாமக்கல்ல முட்டை இருக்குன்னா அவங்க தானே டிசைட் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டியது ஒரு பழைய ஐடியாவிலே இருக்கிறீங்க. கிழக்கு மாவு வந்து இது ஒண்ணுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தலைங்க, அத்தனை கலப்படத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இவர் சொன்னப்பே எனக்கு புரிஞ்சுதுங்களா? எல்லா விதமான இதுக்குமே இதுதான் பயன்படுத்துறாங்க. மூலப்பொருளை அதை பயன்படுத்துறாங்க. ஆனா இது ஒரு நல்ல ப்ராடக்ட். சில கம்பெனிகள் பேரு சொல்லும் பொழுது அவங்க அதிகமா கொள்முதல் பண்றாங்கன்றப்பே மேடம் நம்ம உளுந்து மெதுவடைன்னு சொல்லி உளுந்து வடை வாங்குறோம்ல மேடம், அது கலந்துக்கிறாங்க. போண்டாவும் கலந்துக்கிறாங்க. அதனால ஒன்றும் மனிதனுக்கு பாதிப்பு இல்லைங்க. கலப்படம் வர்றதுனால பாதிப்பு இல்லைங்க. இது ஒரு நல்ல கலோரி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். கலப்படம் பண்றாங்கன்றது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பியூரிட்டின்னு இருக்கும். அந்த பியூரிட்டி மாறுறப்பயோ அல்லது அதனுடைய காம்பினேஷன் ஒரு ஹெல்த்துக்கு காமா இருக்கிறப்பதான் அந்த கலப்படம் அப்படிங்கிற பேச்சுக்கே வருது. ஒன்று சேர்த்து நல்லா ஆகுது, அந்த காம்பினேஷன் நல்லா ஆகுதுன்னா இப்போ வந்து இட்லி போடுறோம், கண்டிப்பா வந்து உளுந்து போடுறோம், அது ரெண்டு கலக்கிறது நன்மை தானே. அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம பண்ணணும். எது எடுத்தாலும் கரெக்ட்னு தப்புன்னு சொல்ல முடியாது. we have to analyze the facts. அவ்வளவுதான். ஒண்ணு வேணாங்க. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா தள்ளு வண்டியில டெய்லி ஒருத்தர் வந்து 100 கிலோ விற்கிறார். கண்டிப்பா சிப்ஸ் போடுறாங்க. இதே மதிப்பு கூட்டுதை நாம பண்ண முடியாது. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். என்ன பொறுத்தவரையில தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் அண்டர் டெவலப்னு சொல்லக்கூடாது. நிறைய ஃபேக்டரிஸ் வரணும், இண்டஸ்ட்ரீஸ்